டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சர்க்கரை நோய் இன்றைக்கு ரொம்ப நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோய். பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படும் போது சர்க்கரை 100 இருக்கிறதா, 200 இருக்கிறதா, 400 இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இப்போ மறைந்து போய் கை கால்களில் எரிச்சல் இருக்கிறதா, கை கால்களில் உணர்ச்சிகள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் இன்றைக்கு பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்கிறோம். நான் ஒரு நாளைக்கு ஒரு 300 பேரை நான் பார்க்குறேன் அப்படின்னா அதில் குறைந்தது 100 பேர் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளாகவும் சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளால் போராடி கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கிறத பார்க்குறேன். சென்னையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர்கள் கூட, சிறப்பு மருத்துவமனைகள் கூட இன்றைக்கு சிரமப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற கால்களில் ஏற்படுகின்ற இரத்த குழாய்களுடைய சுருக்கம், அடைப்பு சார்ந்த நோய்களும், உடல் முழுவதும் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய பலவீனம் சார்ந்த நோய்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயினால் கை கால்களில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள் சார்ந்த சிரமங்கள் இன்றைக்கு நவீன மருத்துவத்துல தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல இருக்கக்கூடிய நோயாக இருக்கிறத பார்க்கும். அது மட்டும் கிடையாது, கால்கள்ல ஒரு 1000 ஊசிகளை கொண்டு குத்துவது போல ஏற்படுகின்ற வலிகளும், கால்கள் எப்பொழுதுமே மரத்து போனது போல இருக்கின்ற உணர்வுகளும், கால்களில் செருப்பு அணிந்தால் அந்த செருப்பு அணிந்து கொண்டிருக்கிறோமா இல்லையான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உணர்ச்சியற்ற நிலையில் இருக்கக்கூடிய சிரமங்களும், இது எல்லாத்துக்கும் மேல நம்முடைய பாதத்திற்கு அருகிலேயே ஒரு அடுப்பை வைத்து எரிப்பது போல ஏற்படுகின்ற எரிச்சல்களும், பகல் நேரம் கூட பரவாயில்லை சார், ஆனா இரவு நேரங்கள்ல ஒரு நிமிடம் கூட என்னால் தூங்க முடிவதில்லை, 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை கழிப்பறைக்கு சென்று சில்லென்று இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை கொண்டு கால்களில் ஊற்றி ஒரு 5 நிமிடம் அந்த எரிச்சல் குறைந்த பிறகு வந்து நான் படுக்கிறேன் சொல்லக்கூடிய நிலைமையும், இன்னும் நிறைய பேர் இரவு படுக்கும் போது கால்களின் மேல் ஈரத்துண்டை சுற்றி கொண்டால்தான் அந்த எரிச்சல் உணர்வற்ற ஒரு நிலையோடு நான் இருக்கிறேன், இல்லை என்றால் அந்த எரிச்சல் உணவு என்னை பாடாய் படுத்துகிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற அந்த எரிச்சல் வேதனை வலிகளும், இந்த எரிச்சலே எனக்கு தற்கொலை எண்ணத்தை தூண்டி விடுகிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த தற்கொலை எண்ணம் தூண்டக்கூடிய அளவுக்கு இரவு ஒரு நிமிடம் கூட கண்மூட முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற வலிகளும் வேதனைகளும் இன்றைக்கு நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம். சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற கால் எரிச்சல், கால்களில் முள் குத்துவது போல ஏற்படுகின்ற வலி, கால்களில் ஏற்படுகின்ற உணர்ச்சியற்ற தன்மை, காலுக்கு கீழே ஏதோ துணி நடக்கும்போது நம் பாதத்திற்கு நடுவில், தரைக்கு நடுவில் ஏதோ துணி ஒன்று இருப்பது போல, தரையின் மேல் நடக்க முடியாமல் இருப்பது போல இருக்கின்ற உணர்வும், எல்லாத்துக்கும் மேல கால்கள்ல ஏதோ ஒட்டி கொண்டிருப்பது போல ஒரு உணர்வோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையும் தான் இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்குறத பார்க்க. நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு கால்கள்ல புண்கள் ஏற்படும். சாதாரணமா கோவில் போவோம், கோவில்ல இருக்கக்கூடிய தரைகள்ல நடந்து கோவில்லாம் சுத்திட்டு வரும்போது பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, சார் கால்ல இருந்து என்ன சார் ரத்தம் வரா மாதிரி இருக்குன்னு. நம்ம பார்த்தா காலில் அவ்வளோ பெரிய காயம் இருக்கும், ரத்தம் வந்துட்டு இருக்கும். இல்லை கோவில்லாம் போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து காலையில் பார்த்தோம்னா காலெல்லாம் கொப்புளம் பூத்துவது போல தண்ணீர் கட்டிகளாக இருக்கும், நீர் கட்டிகளாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கவங்க படபடத்து கேட்பாங்க, என்னங்க இது கால்லாம் இவ்வளோ பெரிய கட்டி இருக்கு, காயமா இருக்கு, உங்களுக்கு ஒன்றுமே உரைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒன்றுமே உரைக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கால்களில் உணர்ச்சியற்று ஏற்படுகின்ற காயங்கள் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு கால்களையே இழக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கி விடுவதை பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நியூரோபதின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற நரம்பு நோய்கள் தான். இது எப்படி ஏற்படுது? பொதுவா சர்க்கரை நோய் நம்ம உடம்புல ஏற்படும் போது அணுக்களுக்கு தேவையான அளவு ஆற்றலை வழங்க வேண்டிய கணையமும், கணையத்திலிருந்து சுரக்கின்ற அமிலங்களும் தேவையான ஆற்றலை அணுக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுவது தான் நம்ம சர்க்கரை நோயின்னு சொல்றோம். அப்ப அந்த மாதிரி ஏற்படுகின்ற சர்க்கரை நோயோடு நாம் போராடி கொண்டிருக்கும் போது அந்த சர்க்கரை நோய் அணுக்களுக்கு தேவையான ஆற்றலை வழங்காத போது அணுக்கள் அதோடைய இயக்கத்திற்கு உடல் சேர்த்து வைக்கின்ற அந்த
சத்துக்களை தன்னுடைய இயக்கத்திற்காக எடுக்க ஆரம்பிக்கும் போது கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய அமிலங்களும் சரி, புரதச்சத்து இருக்கக்கூடிய அமிலங்களும் சரி, ஃபேட்டி ஆசிட்ஸும் சரி, புரோட்டீன்ஸும் சரி, தேவையற்று உடலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சப்படும் போது நமக்கு சத்து குறைபாடுகள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்கோம். ஒரு பக்கம் வருமானம் வருது, ஒரு பக்கம் செலவீனங்கள் நடக்குது. இது ரெண்டுக்கும் ஏற்படுகின்ற இடைவெளியாக அந்த இடத்துல பணம் அக்கௌண்ட்ல சேர்த்து வைக்கப்படுது. திடீரென்று நமக்கு வரக்கூடிய வருமானம் நின்று போய் விடுகிறது, செலவு மட்டும் ஆகி கொண்டு இருக்கிறதுனா என்னாகும்? கொஞ்சம் கொஞ்சமாக கையிருப்பு எப்படி குறைஞ்சிக்கிட்டே வருதோ, ஒரு ஸ்டேஜில் கையிருப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறதோ, அதே போலதான் நம்ம உடம்பு. புரதங்களும் அமிலங்களும் கொழுப்பு அமிலங்களும் செரிமானத்தின் மூலமாக உணவின் மூலமாக உடலுக்குள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. தினசரி இயக்கத்திற்காக உடல் அந்த அமிலங்களையும் புரதங்களையும் பயன்படுத்துகிறது. ஒரு பக்கம் சேர்தல் நடக்குது, ஒரு பக்கம் செலவீனங்கள் நடக்குது. சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவு சத்துக்களாக நாம் வைத்துக் கொண்டிருப்பது தேவைக்கு அணுக்களுக்கு பயன்படுகிறது. ஆனால் வருகின்ற அளவு இருக்கக்கூடிய புரதம் குறைந்து போகும்போதோ, கொழுப்புகள் குறைந்து போகும்போதோ, அந்த அணுக்களுடைய இயக்கம் அங்க குறைவது கிடையாது. அணுக்களுடைய இயக்கம் அப்படியேதான் இருக்கும். ஆனா வருமானம் குறைந்து போவது போல அமிலங்களுடைய சேர்க்கை குறைந்து போகும்போது உடல் சேர்த்து வைக்கின்ற கொழுப்புகளும் புரதங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது கால்களுடைய இயக்கம் குறைவதும், நம்முடைய நரம்பு மண்டலம், இன்னைக்கு எப்படி நம்ம வீட்டில் ஒரு எலக்ட்ரிசிட்டி மெயின் போர்டு இருக்கோ, அந்த மாதிரி மூளை எப்படி ஒவ்வொரு ஸ்விட்ச், அது சார்ந்த லைட், ஃபேன், ஏர் கண்டிஷன்லாம் நம்ம வீட்டில் இருக்கோ, எப்படி சுவிட்சை ஆன் பண்ணால் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் நடக்குதோ, இந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல உடம்பில் இருக்கக்கூடிய வர்மங்களும் அந்த வர்மங்களுக்கு ஏற்றாற்போல சுவிட்ச் ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி நம்முடைய நரம்புகளுடைய இயக்கமும் இருக்கும். அப்போ எலக்ட்ரிசிட்டி ஒயர் நம்ம வீட்டில் எப்படி வச்சிருப்போம்? ஒரு காப்பர் ஒயர் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் இன்சுலேஷன் இருக்கு. அதனால் அந்த எலக்ட்ரிசிட்டி போகிறதும் வரதும் அது ஏற்படுத்துகின்ற சூடும் அது ஏற்படுத்துகின்ற உரசலும் உராய்வும் காந்த அலையும் சுற்றி இருக்கக்கூடிய எதையுமே பாதிக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் நம்முடைய நரம்பும். மூளை அனுப்புகின்ற எலக்ட்ரிசிட்டி சார்ந்த அந்த மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் உடல் முழுவதும் நடந்து கொண்டே இருந்தாலும் கூட சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதிக்காமல் இருப்பதற்கு காரணம் இந்த நரம்பை சுற்றி இருக்கக்கூடிய புரதச்சத்து சத்து அல்லது வளையம்னு நம்ம சொல்லுவோம். காப்பர் இன்சுலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஒயர் எப்படி வேலை செய்தோ அந்த மாதிரி தான் புரதச்சத்து இன்சுலேஷன் இருக்கக்கூடிய நரம்புகள் நம்ம உடம்புல வேலை செய்யுது. அப்ப இந்த சர்க்கரை நோயினால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் அமிலச்சத்துகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் போது, நரம்புகளில் இருக்கக்கூடிய புரதச்சத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? நரம்பை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த நரம்புடைய வேலை செய்யும் போது ஏற்படுகின்ற சூடு தன்மை, வலித்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் உணர ஆரம்பிக்கும். அதனாலதான் சர்க்கரை நோயில ஆரம்ப நிலையில இருக்கவங்க நம்ம நிறைய பேர் என்ன ஆகும்? காலில் எரிச்சல் வருது, காலில் கையில் எரிச்சல் வருது, முதல் நிலையிலேயே நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் இந்த கை கால் எரிச்சலுக்கு மருத்துவர்கிட்ட போகும்போது தான் சர்க்கரை நோய் இருக்குன்னே நம்ம புரிஞ்சுப்போம். அந்த அளவுக்கு நம்ம உடம்புல அந்த எரிச்சல் வலி மாற்றம் இருக்கிறத பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி ஏற்படுகின்ற சூடு தன்மை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடு தன்மை சுற்றி இருக்கக்கூடிய திசுக்களை பாதிக்க ஆரம்பிக்கும் போது, வலியும் எரிச்சலும் குத்தல் வலியும் ஏற்பட ஆரம்பிக்கும் போது நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இயக்கத்தை, செயல்படுகின்ற வேகத்தை குறைக்க ஆரம்பிக்கிறது ஒரு புறமும். மூளையே தன்னைத்தானே வலி தேவையில்லாமல் ஏற்படுகின்ற இடமாக இருக்கிறதுனால அந்த வலியை குறைப்பதற்கான முயற்சியை மற்றொரு புறமும் அந்த நரம்பு செயல்படுகின்ற வேகத்தை, அழுத்தத்தை குறைக்கக்கூடிய முயற்சியை மற்றொரு புறமும் செய்ய ஆரம்பிக்கும். இந்த ரெண்டும் செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? எரிச்சல் போய், குத்தல் வலி போய், வலி போய், உணர்ச்சியற்ற நிலை கைகள் விரல்கள்லையும் கால்களுடைய விரல்கள்லையும் ஏற்படுவதை பார்க்க முடியும். கைகளுடைய விரல்கள்லையும் கால்களுடைய விரல்கள்லையும் இந்த உணர்ச்சியற்ற நிலை ஏற்படும் போது என்ன ஆகும்? நமக்கு காலில் அடிபடுதா, காலில் புண்ணு வந்திருக்கா, காலில் சீழ்வடிதா, காயம்பட்டு காலில் ரத்தம் போதா, செருப்பு போட்டிருக்கோமா இல்லையா, தரை பலமாக இருக்கிறதா இல்லையா, கால் வழுக்குகிறதா இல்லையாங்கிற அளவுக்கு உணர்ச்சியற்ற நிலைமைக்கு நாம் போக ஆரம்பித்து விடுவோம். இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல
நம்மில் நிறைய பேர் சர்க்கரை நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கு சிரமப்படுகின்ற ஒரு முக்கியமான நோய் இதுதான், டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய நோய் தான். இந்த நோய் ஏற்படுவதற்கு 5 முக்கியமான காரணங்கள். முதலாவது காரணம் கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய்ங்க. இன்றைக்கு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சமூகத்துல நம்ம இருக்கோம் தான் நான் சொல்லுவேன். 100ல் 60 பேர் என்னை சந்திக்கும் போது சர்க்கரை நோய்க்கான எந்த விதமான சிகிச்சையிலும் இல்லாமல் இருக்கிறத பார்க்கணும். நான் உணவை கொண்டு கட்டுப்படுத்துறேன், நான் உடற்பயிற்சியை கொண்டு கட்டுப்படுத்துறேன், நான் யோகா பண்றேன், நான் வாசி யோகம் பண்றேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி அவங்களோட 6 மாசம் 1 வருஷம் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா எப்பவுமே சுகர் 300+ 400+ இருக்கிறத நான் பார்க்கறேன். ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மெத்த படித்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகளாக நாம் நினைக்கக்கூடிய நிறைய பேருடைய சர்க்கரை இன்னைக்கு கட்டுப்பாடற்ற மோசமான நிலையில் இருக்கிறது. என்ன காரணம்னா, சர்க்கரை நோய் பற்றிய புரிதலற்று நாம் இருக்கும்போது, நோயுடைய வீரியம் அதிகமாகிக் கொண்டே போகும்போது சர்க்கரை நோய் இணை நோய்களையும் துணை நோய்களையும் உருவாக்கக்கூடிய மோசமான நோய் அப்படிங்கிறத நம்மில் நிறைய பேர் புரிந்து கொள்வதே கிடையாது. ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் என்ன பார்க்க வந்தார். சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு சைவ உணவகத்துடைய ஒரு ஆடிட்டர். தமிழ்நாடு ஃபுல்லா அவர் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2 பேர் கைத்தாங்களா ஒரு 65 வயது இருக்க மனிதனை கூட்டிட்டு வந்து என்னோட கிளினிக்ல உட்கார வைக்கிறாங்க கன்சல்டேஷனுக்காக. நாடிலாம் பார்க்கும்போது நரம்புகள் ஒடிந்து போயிருக்கிறது. எடை வெறும் 44 கிலோ. கால்களில் சுத்தமா பலம் இல்லை. அவரால் நடக்க முடியல, நிற்க முடியல. 2 பேரோட சப்போர்ட்ல மட்டும்தான் வராரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறேன். அவரு தான் அப்படிங்கிறது என்னால ரெக்கக்னைஸே பண்ண முடியல. அந்த அளவுக்கு முகத்தோற்றமும் உடல் தோற்றமும் முழுமையாக மாறி போயிருக்கு. ரொம்ப வருத்தத்தோடு வந்தாங்க. ஒரே ஃபேமிலியில ப்ரெஷர். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி ரூபாய் ஆடிட்டிங் ஃபர்ம் சொல்லுவோம், நிறைய கம்பெனிகளோட ஆடிட்டிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியோட தலைவராக இருக்காரு. 3000 கோடி ரூபாய் ஒர்த் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸை ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு ஆடிட்டிங் கம்பெனியோட சீஃப். அவர் வந்து உட்காரும் போது அவர் தான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவருக்கு 10 வருஷமா சுகர் இருக்கு. முதல் 4 வருஷம் கரெக்டா மருந்துகள்லாம் எடுத்து, ஆங்கில மருந்துகள் இயற்கை மருந்துகள் நம்ம ஏதோ ஒன்று பண்ணி சுகர் எப்பவுமே 6.5 6.7 இருந்திருக்காரு. அப்புறம் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்த உடனே எல்லா மருந்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நார்மல் டயட்டுக்குள்ள போயிருக்காரு. அவருக்கு நிறைய உடல்ல பலவீனம் வந்திருக்கு. சடன் வெயிட் லாஸ் வந்திருக்கு. நடக்க முடியாம போகக்கூடிய சிரமம், அவருடைய அறையிலிருந்து அவருடைய கழிப்பறைக்கு போகக்கூடிய இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வந்திருக்கு. பட் அவர் என்ன நினைச்சிருக்காரு, ஏதோ ஒரு மருத்துவ முறையை பின்பற்றேன், எனக்கு வந்து சர்க்கரை நோய் ஒரு நோயே கிடையாதுன்னு யாரோ சொன்னாங்க, அது எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தது, அதனால பண்ணிட்டேன் அப்படின்னாரு. இதனால ஏற்பட்ட விளைவு என்னன்னா, அவரோட காஃப் மசில்னு சொல்லக்கூடிய நம்ம தொடைப்பகுதி, பிட்டப்பகுதி, காலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய தசைப்பகுதியெல்லாம் கரைந்து போய் மொத்தமா உணர்ச்சியற்ற ஒரு நிலையில வந்தார். வரும்போது அவரோட பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா உணவுக்கு முன்பு 410, உணவுக்கு பின்பு 630 இருக்கு. ஒரு இட்லி கூட அவரால் சாப்பிட முடியல. கம்ப்ளீட் சிஸ்டம் ஃபெயிலியர். சென்னையில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை நோய் மருத்துவமனைக்கு அவர் செல்லும் போது அந்த மருத்துவர்கள் கடுமையாக கடிந்து கொண்டதால் மன வருத்தப்பட்டு, இல்லை வேண்டாம், நான் இப்படியே இருந்தா இருக்கேன், செத்தா சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார். அப்புறம் அவரை உட்கார வச்சு நோயுடைய தன்மை என்னங்கிறத புரிய வச்சு பியூரா ஒரு டீடாக்ஸ் கொடுத்து பிறகு ஒரு புரோட்டோகால் கொடுத்த பிறகு இன்று பார்த்தீங்கன்னா மீண்டும் அவருடைய எடை 68 கிலோ. கிட்டத்தட்ட 1 வருட சிகிச்சைக்கு பிறகு நார்மலாய் அவரோட ரொட்டீன்குள்ள போயிருக்காரு. இதை எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் இன்றைக்கு நான் பார்க்குறேன், இளைஞர்களும் இளம் பெண்களும் சர்க்கரை நோயுடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலற்று இருக்கிறதுனால, இந்த புரிதலற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத புரியாம நோயுடைய தாக்கத்தை இணை துணை நோய்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மாற்றக்கூடியது தான் இன்றைக்கு டயபெட்டிக் நியூரோபதி நமக்கு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம். இன்றைக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வியே தவிர, நான் வந்து ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கேன், நான் வந்து பார்டர் லைன் டயபெட்டிஸில் இருக்கேன், டாக்டர் மருந்து வேணான்னு சொன்னார். எந்த டாக்டரும் மருந்து வேண்டான்னு சொல்ல மாட்டார். எந்த மருத்துவ முறைக்கு போனாலும் நீங்கள் 6.5 உங்களோட ஆவரேஜ் பிளட் சுகர் இருக்குன்னா நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
நீங்க இயற்கை மருந்து எடுக்கிறீங்களா, அலோபதி மருந்து எடுக்கிறீங்களா, ஹோமியோபதி மருந்து எடுக்கிறீங்களா, டசன்ட் மேட்டர். உங்களுடைய உடம்புக்கு தேவையான மருத்துவ உதவி அவசியம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இரண்டாவது காரணம் சத்து குறைபாடுகள். இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற மற்றும் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க உடம்புல விட்டமின் இ சார்ந்த, B12 சார்ந்த, D3 சார்ந்த சத்துக்கள் குறைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறத பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகள் இன்றைக்கு புரிந்து கொள்வதே கிடையாது. அதனால என்ன ஆகுது? சத்து குறைபாடுகள் நம்ம உடம்புல நிறைய நோய்களை உருவாக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாத ஒரு நிலை ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சத்து குறைபாடுகள், அந்த சத்து குறைபாடால் இயங்கக்கூடிய உறுப்புகளுடைய பலவீனம் நம்மை பாடாய்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். இப்போ B12 சத்துங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். B12 சத்து இல்லாமல் நம்ம உடம்புல நரம்புகளுடைய செயல்பாடு, மூளை அனுப்பக்கூடிய தகவல்கள் உடனடியாக உறுப்புகளுக்கும் தசைகளுக்கும் போகக்கூடிய செயல்பாடுகள் குறைந்து போறதை பார்க்க முடியும். மூளையுடைய செயல்பாடே குறைந்து போவதை பார்க்க முடியும் B12 சத்து குறைபாடுனால். இன்னைக்கு டயபெட்டிக் நியூரோபதியோட வரக்கூடிய 100 பேரை நான் பார்க்கும்போது இந்த 100 பேர்ல குறைந்தது 40 பேர் இன்றைக்கு B12 மற்றும் D3 சத்து குறைபாடால், இரும்பு சத்துக்களுடைய சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். அப்ப இந்த சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் இணை துணை நோய்களோடு சர்க்கரை நோய் உருவாகும் போது மற்றவர்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதி ஏற்படுவதற்கு 10 வருடம் ஆகுதுன்னா, சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு வெறும் 4 வருடங்கள் 3 வருடங்கள்லேயே நரம்பு பாதிப்பு, கால் உணர்ச்சியற்ற நிலை ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அதனால முதல்ல எந்த மருத்துவ முறை சார்ந்த சிகிச்சையில் நாம் இருந்தாலும் கூட சத்து குறைபாடுகள் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மூன்றாவது, ஒரு குத்தல் வலி ஏற்படும் போது ஒரு நோயை ஆரம்ப நிலையிலேயே குணப்படுத்தக்கூடிய முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு நோய் சர்க்கரை நோயாக ஏற்படும் போது சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் என்னங்கிற ஒரு புரிதல் இன்றைக்கு நமக்கு தேவை. அந்த புரிதலற்று நாம் இருக்கும்போது கால்களில் எரிச்சல் ஏற்படும் போது, வலிகள் ஏற்படும் போது, ஊசியை கொண்டு, குறிப்பா 1000 ஊசியை கொண்டு குத்துவது போல ஏற்படுகின்ற குத்தல் வலிகள் ஏற்படும் போது, நம்ம வீட்டில் தரையில நடப்பதற்கு செருப்பு இல்லாமல என்னால நடக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய வலிகள் ஏற்படும் போது, கண்ணுக்கு தெரியாத சிறு மண் துகள் பாதத்தில் படும்போது கூட ஐயோ அம்மான் கத்தக்கூடிய அளவுக்கு அதீத உணர்ச்சி மிகுந்த பாதங்களாக நம்முடைய பாதங்கள் மாறும்போது இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்து அந்த புரிதலை ஆரம்ப நிலையிலேயே மாற்றக்கூடிய முயற்சியை நம்ம செய்யணும். இன்னைக்கு 100-90 பேருக்கு விரல் வெட்டுவதற்கான காரணம், கால்கள் அழுகி போவதற்கான காரணம், கால்கள்ல இருக்கக்கூடிய கேங்க்ரீன்னு சொல்லக்கூடிய கால் அழுகு நோய் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா, ஆரம்ப நிலையில இந்த உணர்ச்சியற்ற தன்மை ஏற்படும் போது யாருமே இதற்கான முக்கியத்துவத்தை கொடுப்பது கிடையாது. அப்ப யாருமே இதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்காத ஒரு நிலை ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும்? நோய் பரவிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் இன்றைக்கு நிறைய சர்க்கரை நோய் மருத்துவமனைகள்ல நான் பார்க்கிறேன், வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஒரு மெஷின் மேல ஏறி நின்று பாதத்தை இப்படி அழுத்தி எப்படி நம்ம காலில் உணர்ச்சிகள் இருக்குன்னு செய்யக்கூடிய நரம்பு சார்ந்த அந்த சிகிச்சை நிறைய பேர் செய்து கொள்வதை நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்றைக்கு அதை கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறத பார்க்கிறேன். நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்றைக்கு கால் இழக்கக்கூடிய நிலை ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் இந்த உணர்ச்சியற்ற தன்மை. இதை ஆரம்ப நிலையிலேயே புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நான்காவது காரணம், இன்றைக்கு சர்க்கரை நோயோடு ஆல்கஹால் சாப்பிடுகின்ற பழக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கிறத பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு சர்க்கரை நோயினால் நம்முடைய கால்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது, உணர்ச்சியற்ற நிலையோ எரிச்சலோ அதீத வலியோ ஏற்படும் போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த வலியை குறைக்கிறதுக்காகவே நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன் சார் அப்படிம்பாங்க. என்னப்பா கால் இவ்வளோ மோசமா இருக்கு, ஏன் சரியா கவனிக்காம இருக்கீங்க அப்படின்னா, எரிச்சல் வரும் சார், போய் ஒரு கட்டிங் சாப்பிட்டேன்னா நைட்டு நிம்மதியா தூங்குவோம் சார், எரிச்சலே இருக்காது. ஏன்பா இப்படி பண்ணா உன்னோட ஈரல் கெட்டு போகும், சர்க்கரை கட்டுப்படாமல் போகும், இன்னும் பாதிப்புகள் வரும் அப்படின்னா, இல்லை சார் வலி மாத்திரை தான் நான் டாக்டர் கிட்ட போனா கொடுக்குறாங்க, இல்லைன்னா பிரகாபலின் வரை சார்ந்த மருந்துகள் எனக்கு கொடுக்குறாங்க. இந்த மருந்தை சாப்பிடும்போது நல்ல போதை மருந்து மாதிரி எனக்கு தூக்கம் வருதே தவிர திருப்பி காலையில எழுந்திருக்கும் போது இதே வலி இதே வேதனை. ஒரே ஒரு நாள் அந்த மருந்தை நான் விட்டேன்னா கூட வலி வேதனை திரும்ப வருது. அதுக்கு நான் என்ன பண்றது?
அதனால என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கு வலி மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள், போதை மாத்திரைகள் அல்லது போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறத பார்க்கும். இந்த வலி மாத்திரைகள் அல்லது நரம்பு மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே வலியை உணராமல் இருப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மாத்திரைகள் தானே தவிர உங்களை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதல் தேவை. இன்னைக்கு நம்மில் நிறைய பேர் இந்த மாத்திரையை வருஷ கணக்குல நான் சாப்பிட்டுட்டு இருக்கோமே தவிர வலியை உணராமல் இருக்கிறோமே தவிர பாதத்துல இருக்கக்கூடிய நரம்புகளுடைய இரத்த குழாய்களுடைய செயல்பாடுகள் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற நிலையில தான் நம்ம இருக்கோம். இந்த புரிதலற்ற நிலை ஏற்படும் போது என்ன ஆகுது? சார் 10 வருஷமா நான் நரம்புக்கான சத்து மாத்திரை சாப்பிட்றேன், திடீர்னு கால் கட்ட விரலுக்கு கீழே சின்னதா ஒரு குழிப்புண்ணு ஏற்பட்டது, இப்ப பார்த்தா கட்ட விரலை எடுக்கணும்னு சொல்றாங்க, கால் விரல்களை எடுக்கணும்னு சொல்றாங்க, கால்களையே எடுக்கணும்னு சொல்றாங்க. காரணம், நம்ம வலி ஏற்படுத்தக்கூடிய நோய் ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகளை குறைப்பதற்கான முயற்சிகளை செய்கிறோமே தவிர நம்ம யாருமே அதை நிரந்தரமாக மாற்றுவதற்கான முழுமையான முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறது கிடையாது. 5வது ரீசன் ரொம்ப முக்கியமான ரீசன்ங்க. இன்றைக்கு நான் ரொம்ப பார்க்கறது என்னன்னா, காலோட ஹைஜீனை யாருமே மெயின்டைன் பண்றது இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் வெளியில போயிட்டு வந்தோன்னா காலை கழுவுறோம், செருப்பு போட்டு போறோம், ஷூ போட்டு போறோம். ஒரு காலத்துல ஒரு கலாச்சாரம், நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, எங்க வீடுகள்லாம் நாங்கெல்லாம் கிராமத்துல வளர்றோம். வெளியில போயிட்டு வந்தோடனே வெளியில ஒரு பெரிய ஒரு அண்டா ஒன்று இருக்கும், ஃபுல்லா தண்ணி இருக்கும். நீங்க பக்கத்துல போயிட்டு வந்தாலும் சரி, கோவில் போயிட்டு வந்தாலும் சரி, செருப்பு போட்டு போயிருந்தாலும் சரி, ஷூ போட்டு வந்தாலும் சரி, நாங்கெல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே என்னோட பாட்டியார் வெளியிலேயே உட்காந்துருப்பாங்க. கால் கழுவாம யாராவது வீட்டுக்குள்ள போனாங்கன்னா அடி விழும் பாருங்க, மரண அடிதான். முதல்ல காலை ஷூ எல்லாம் கழட்டி, சாக்ஸ் எல்லாம் கழட்டி, செருப்பு வைக்கக்கூடிய இடத்துல அழகா வச்சுட்டு காலை நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ள போகணும். இது ஒரு கலாச்சார பழக்கமாக வைத்திருந்ததோட காரணமா தான் எங்களுடைய குடும்பத்தில் சர்க்கரை நோயாளிகள் இருந்தாலும் கூட யாருக்குமே கால் நோய்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எதுக்காக இதை சொல்றேன்னா, இன்றைக்கு நம்ம எல்லாம் அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரத்துக்குள்ள போயிட்டோம். வீட்டுக்குள்ளதான் செருப்பு விடுற கலாச்சாரமே இன்னைக்கு இருக்கு. ஆனாலும் கூட குழந்தைகள் வந்தோம் உடனே போனோம், கை கால்களை கழுவணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தில் இல்லாமல் போகும்போது, அந்த இடத்துல சுத்தம் சுகாதாரம்ங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போகும்போது நமக்கு கால்கள்ல கால் ஆணைகள் சார்ந்த சிரமத்திலிருந்து கால் புண்கள் ஏற்படுகின்ற சிரமம் வரை ஏற்படுவதை பார்க்கிறோம். சீன மருத்துவத்தெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க, சில வகையான கஷாயங்களை செய்து அந்த கஷாயங்களுக்குள்ள கால்களை வைத்து, அந்த கஷாயங்களுக்குள்ள கால்களை வைக்கும் போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள் அதிகமாவது மட்டுமல்ல, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எரிச்சல் வலி வேதனை குறைவது மட்டுமல்ல, சுத்தமாக ஹைஜீனா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஃபுட் பாத்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை இன்றைக்கு சீன மருத்துவத்துல மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிகிச்சை. இன்னைக்கு நம்ம ஊர்ல பெருசா ஃபுட்பாத் எல்லாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கால்களுடைய இரத்த ஓட்ட உணர்ச்சிகளை மாற்றுவதற்கான, பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருந்தாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். சத்து குறைபாடில் ஆரம்பித்து நோயுடைய புரிதலை கவனிக்காமல் இருக்கக்கூடிய புரிதலற்ற ஒரு முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து, நான் முட்டாள்தனம்ங்கிற ஸ்ட்ராங் வார்த்தை நான் யூஸ் பண்றதுக்கு காரணம், 100 பேர்ல இன்னைக்கு 30 பேர் சர்க்கரைக்கு மருந்தே சாப்பிடாம வராங்க. நீண்ட கால சளி, இதய நோய், கால்கள்ல வெரிகோஸ் பெயின், வெயிட் லாஸ், குழந்தையின்மை, இன்னைக்கு நம்ம மருத்துவத்துல குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல் இருக்கக்கூடிய எல்லா நோயோடும் வராங்க. என்னன்னு ஹிஸ்டரி ஆராய்ச்சி பண்ண பார்த்தா ஹார்மோன்ஸை பார்க்கறது இல்லை, தைராய்டை பார்க்கறது இல்லை, இன்சுலின் பார்க்கறது இல்லை, கார்டிசோல் பார்க்கறது இல்லை, ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான், இது எதையுமே பார்க்கறது இல்லை. அப்ப இந்த 6 ஹார்மோனும் சரியா இல்லைன்னா சாமி அமிர்தம் கொடுத்தா கூட நம்ம உடம்புல இருக்க சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாம நம்ம இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த நோயுடைய காரணமாகவே நிறைய பேருக்கு கால்கள் வெட்டப்படுவதை பார்க்கிறோம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடமும் உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில ஒரு நிமிடத்திற்கு குறைந்தது ஒருவருடைய காலாவது சர்க்கரை நோயுடைய பக்க விளைவால் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தருடைய கால் வெட்டப்படுதான். கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய், சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற நரம்பு நோயுடைய புரிதலற்று இருக்கிறதுனால, இரத்த குழாய் நோயுடைய புரிதலற்று இருக்கிறதுனால இன்றைக்கு கால்கள் வெட்டப்படுவதை பார்க்கிறோம். நம்ம ஊர்லயே பாருங்களேன்,
நம்ம பார்க்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள்லே பாருங்களேன், இன்னைக்கு 60 வயது இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு 30 வருட சர்க்கரை நோயோடு பிரயாணம் பண்றாருன்னா கட்ட விரல் இருக்காது, சுண்டு விரல் இருக்காது, கால்கள்ல 2-3 விரல்கள் இருக்காது. என்னன்னு கேட்டா புண்ணாச்சி எடுத்துட்டாங்க. ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு விரல் எடுக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு விரல் அழுகக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமற்ற நிலையை உருவாக்கக்கூடிய நோய் எது? சர்க்கரை நோயும் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற நரம்பு நோய்களும் தான். ரொம்ப கவனத்தோடு நம்ம இருக்கணும். இதை பிரிவென்ட் செய்து இதை தடுத்து ஆரோக்கிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. சர்க்கரை நோய் இருக்கு, நரம்பு நோய் வந்துருச்சு, எப்படி சார் இதை நான் வந்து குணப்படுத்திக்கிறது? எப்படி எனக்கு இருக்க சர்க்கரை நோய் நரம்பு நோயாக மாறாமல் எப்படி நான் பிரிவென்ட் பண்ணிக்க முடியும்? இதுக்கும் 5 அழகான வழிகளை நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் டீடாக்ஸுங்க, என்னோட ஃபேவரட். நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க, என்ன இவர் எப்ப பார்த்தாலும் டீடாக்ஸ் டீடாக்ஸ்ன்னு கழிவு நீக்கத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. என்னுடைய அனுபவத்துல இன்னைக்கு கழிவு நீக்க சிகிச்சை உதவி செய்யக்கூடிய அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்யக்கூடிய மருந்துகளோ மாத்திரைகளோ இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறிதாங்க. எல்லாருமே சாமி கொடுக்குற அமிர்தம், சாமி எப்பவுமே கையில அமிர்த கலசத்தோடு இருப்பாரு தன்வந்திரி. நான் சொல்லுவேன், அந்த அமிர்தம் அப்படிங்கிறது, அவர் கொடுக்கக்கூடிய அமிர்தம்ங்கிறது நெய் தான். இந்த முறைப்படுத்தப்பட்ட நெய் இருக்கு இல்லைங்களா, ஒரு வாத உடம்புக்காரங்களுக்கு என்ன, பித்த உடம்புக்காரங்களுக்கு என்ன, கப உடம்புக்காரங்களுக்கு என்னன்னு அந்த முறைப்படுத்தப்பட்ட நெய் இருக்கு இல்லையா, இந்த நெய்யை முறையாக மருத்துவ ஆலோசனையோடு 7 நாட்கள் சாப்பிடும்போது, 6 நாட்கள் சாப்பிடும்போது, முதல் நாள் 30 மில்லி, அடுத்த நாள் 45 மில்லி, அடுத்த நாள் 60 மில்லி, அடுத்த நாள் 75 மில்லி, அடுத்த நாள் 90 மில்லி, 6ஆம் நாள் 105 மில்லி நீங்க சாப்பிட்டு முறையான பத்தியத்தோடு இருந்து 7ஆவது நாள் காலையில பேதிக்கு மருந்து எடுத்து உங்க உடம்ப சுத்தம் பண்ணீங்கன்னா, இந்த 7 நாளைக்கு முன்னாடி உங்க காலை வந்து ஒரு மெஷின்ல வச்சு ஒரு நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட், இந்த 7 நாள் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா, உங்களுடைய அந்த நரம்புகள் வேலை செய்யக்கூடிய திறன்ல ஒரு பெரு மாற்றம் ஏற்பட்டு இருப்பதை நீங்க உணர முடியும். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுடைய அந்த அழகு பவுடர்லாம் சோப்புலாம் தயாரிக்கிற ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு, அமெரிக்க நிறுவனம். அதோடைய கிளை வந்து இந்தியாவில் இருக்கு. அதோடைய ரிசர்ச் ஹெட் ஒரு முறை என்ன பார்க்க வந்தார். ஆச்சரியமா இருக்கு இல்லையா, ஒரு பெரிய கம்பெனி, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியோட ரிசர்ச் தலைவர் என்ன பார்க்க வந்தார். எதுக்கு வந்தார் தெரியுமா? அவருக்கு இருக்க சர்க்கரை நோய், கால் எரிச்சலை குணப்படுத்துறதுக்காக. அவர் நிறைய ரிசர்ச் டேட்டா, இப்போ ஏஐ வந்த பிறகுலாம் நிறைய பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு இருக்கும்போது ரொம்ப அழகாக என்னை பார்க்கும்போது சொன்னார், டாக்டர் எங்களோட லிமிட்டேஷன் எனக்கு நல்லா தெரியும், அதனால் நீங்கள் எனக்கு தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இங்கே வேளச்சேரியில் இருக்கவர் சென்னை கோடம்பாக்கத்தில் வந்து என்னை பார்த்தார். நாடிலாம் பார்த்து எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு இருக்கக்கூடிய நோய் தன்மையை விவரித்து டீடாக்ஸ் செய்வதுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத அவருக்கு விளக்கமாக நான் சொல்லி கொடுத்தேன். அவர் கரெக்டாக 6 நாள் நெய் மருந்து சாப்பிட்டு 7ஆவது நாள் காலையில் பேதிக்கு மருந்து எடுத்துட்டு 9th டே அவரே, ஏன்னா அவர் முதல்ல ஒரு நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் எடுத்துட்டாரு, திருப்பி ஒரு நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் எடுத்துட்டு வந்து எங்கிட்ட கொடுத்து சொன்னார், இட்ஸ் அ மிராக்கிள் டாக்டர். இது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாத்தியமற்ற விஷயம் மருத்துவ அறிஞர்கள் படி. ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய நியூராலஜிஸ்ட், இந்தியாவில் டாப் நியூராலஜிஸ்ட், அவருக்கு இந்த 2 ரிப்போர்ட்டை நான் அனுப்புகிறேன். அவர் சொன்ன வார்த்தை, இல்லை இதெல்லாம் மெடிக்கலி சாத்தியம் கிடையாது, ஏதாவது மெஷின் ஏரராக இருக்கும், நீ போய் திருப்பி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். திருப்பி அவர் எங்கே பரிந்துரை செய்தாரோ அங்கேயே போய் நான் பண்ணேன். அந்த ரிசல்ட் ரொம்ப அழகாக நல்ல மாற்றம்னு வந்தது. அவர் இதை பார்த்துட்டு, இந்த டாக்டர் யார் இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாங்க, நீங்கள் உடனே அவங்கள ரிசர்ச் டீமில் சேருங்க, ஏன்னா இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு என்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் இருக்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ, ஏன் டைப் 1 ஜுவனல் டயபெட்டிஸ்ல இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம்பெண்களும் கூட வருத்தப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, கால்களில் உணர்ச்சியற்று இருப்பது, கால்களில் பலமற்று இருப்பது தான். அப்ப அந்த கால்களில் உணர்ச்சியற்று இருப்பது, கால்களில் பலமற்று இருப்பது அப்படிங்கிற இந்த நிலை வரும்போது, இதை மாத்துறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய முயற்சியில ரொம்ப முக்கியமான முயற்சி டீடாக்ஸ் தாங்க. அதுவும் என்னோட அனுபவத்துல இதுவரையிலும் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு டீடாக்ஸ் சிகிச்சை கொடுத்த பிறகு அவர்களுடைய நடை, அவர்களுடைய கால்களுடைய பலம், கால்களுடைய உணர்ச்சி தன்மை மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நான் பார்த்திருக்கேன்.
ஒரு ஒரு கட்சியுடைய சென்னை மாவட்ட செயலாளர், நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். இப்போ அவர் இல்லை, கோவிட்ல தவறிட்டார். ரொம்ப என்னோட மென்டார்கள்ல ஒருத்தர்னு கூட நான் அவரை சொல்லலாம். அவர் வந்து ஒரு முறை ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு அறிகுறி, சார் தரையில் நடக்கிற மாதிரி இல்லை, தரைக்கும் காலுக்கு நடுவில் பெட்ஷீட் போட்டு அது மேலே நடக்கிற மாதிரி இருக்கு, உணர்ச்சியே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், அரசியலில் முக்கியமான பகுதி இருக்கேன், முக்கியமான ஒரு வாழ்க்கையுடைய பகுதியில் அடுத்த நிலை போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கேன், மேடைகளில் ஏற முடியல, மேடைகளில் 1 மணி நேரம் நின்று என்னால் பேச முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்கு டாக்டர் அப்படின்னு சொன்னார். நீங்கள் வாங்கின, ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி 2014 ஒரு கட்சியோட பொருளாளராக இருந்தவர், துணை பொதுச் செயலாளராகவும் இருந்தவர். அப்போ அவர் வந்தபோது அவருக்கு இந்த டீடாக்ஸ் சிகிச்சை தான் நான் கொடுத்தேன். அவருடைய பொண்ணே வந்து ஒரு மிகப்பெரிய நரம்பு சிகிச்சை மருத்துவர் தமிழ்நாட்டில். ட்ரீட்மெண்ட் கொடுத்த 8 நாள் திருப்பி நடக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப சந்தோஷத்தோட என்கிட்ட பகிர்ந்துகிட்ட செய்தி, 2014 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது, தேர்தலுக்கு முன்பு ரிட்டையர் ஆகணும்னு நான் நினச்சேன், ஆனால் இன்னைக்கு திருப்பி நான் கேம்பெயின் போகிறதுக்கு ஒரே ரீசன் நீங்கள் கொடுத்த டீடாக்ஸ் சிகிச்சை தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோட, மிகுந்த மகிழ்ச்சியோட அவர் என்கிட்ட அதை பகிர்ந்துகிட்டார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நரம்பு நோயை, சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற நரம்பு நோய்களை நீக்கக்கூடிய சிகிச்சை, வேதனைகளை வலிகளை மாற்றக்கூடிய சிகிச்சைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது டீடாக்ஸ் தாங்க. அதனால டீடாக்ஸ் செய்யறதுக்கு நம்ம மருத்துவமனையை என்ன அணுகணும்னு கூட இல்லைங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை சந்தித்து நாடி பார்த்து, உங்க உடம்பு வாத பித்த கபத்தில் எப்படி இருக்கு, இந்த வாத பித்த கபம் உங்க உடம்புல எந்தெந்த உறுப்புகள்ல சீற்றம் அடைந்திருக்கிறது, இதற்கு எந்த வகையான நெய் மருந்தை கொண்டு டீடாக்ஸ் சிகிச்சை எடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சு முறையா எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. பெரிய வாழ்வியல் மாற்றம், ஆரோக்கிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். 2வது, இந்த கால் நரம்புகளுக்கு நான் பாகக்காய் ஃபுட் பாத் அப்படிங்கிற ஒன்று சொல்லுவேன், என்னோட ஃபேவரட் இது. நீங்கள் வந்து இன்னைக்கு கால் எரிச்சல் எனக்கு பயங்கரமாக இருக்குது, என்னால் ராத்திரியில் தூங்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு இருக்கீங்கன்னா, நல்லா ஒரு 1/4 கிலோ பாவக்காய் வாங்கிக்கோங்க. இந்த பாவக்காவை சின்ன சின்னதாக நறுக்கி அப்படியே மிக்சரில் போட்டு பச்சையாக நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணுங்க. ஒரு பக்கெட் வாளி ஃபுல்லாக இளம் சூடான தண்ணீர் எடுத்துங்க. ரொம்ப கொதிக்கவும் கூடாது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது. அந்த தண்ணீரில் இந்த பாவக்காவை போட்டு நல்லா கலந்துட்டு, அந்த அரைத்த விழுத கலந்துட்டு 2 காலையை உள்ளே போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் உட்காருங்க. இது ஒரு ட்ரையல் பண்ணுங்களேன், எல்லாருமே பண்ணலாம். இது சர்க்கரை நோய் இருக்கவங்க இல்லாதவங்கன்னு இல்லை, இன்றைக்கு பாத ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நேரடியாகவோ மறைமுகமாகவோ சர்க்கரை நோயினால் மட்டுமல்ல, இன்றைக்கு ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குற வேலையில் இருக்கேன், B12 சத்து குறைபாடினால் எனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் கூட அறவாளி வெந்நீர் எடுத்து, இளம் சூடான வெந்நீர், நல்லா ஞாபகம் வச்சுங்க, கொதிக்க கொதிக்க தண்ணீர் எடுக்கக்கூடாது, தொட்டு பார்த்தா வெது வெதுன்னு இருக்கணும். உங்க காலை உள்ள வைக்கும் போது உங்களுக்கு வலியோ அசௌகரியமோ எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த வெந்நீரை எடுத்து, அந்த வெந்நீர்ல வெறும் பாவக்காவை, ஒரு 1/4 கிலோ பாவக்காவை அரைத்த விழுத நல்லா கலந்து உங்க 2 காலையும் தூக்கி அதுக்குள்ள போட்டு ஒரு 20 நிமிஷம் உட்காருங்க. இதை ஒரு 7 நாட்களுக்கு தொடர்ந்து செய்யுங்க. உங்க காலில் இருக்கக்கூடிய உணர்ச்சியற்ற தன்மை, உங்க காலில் இருக்கக்கூடிய எரிச்சல், உங்க காலில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய பலவீனம், எல்லாத்துக்கும் மேல கட்டுப்படாத சர்க்கரை நோய் கூட கட்டுப்பட்டு விடுவதை பார்க்க முடியுங்க. பாவக்காய் பாத குளியல்னு சொல்லக்கூடிய இந்த பெட்டர்கார்டு ஃபுட் பாத்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வெரி எஃபெக்டிவ்ங்க. ஒரு ரிட்டையர்டு நர்சிங் சூப்பர்டெனன்ட் ஒரு அம்மா வந்திருந்தாங்க, 104 கிலோ வெயிட், அவங்களுக்கு வந்து சுகர் எப்பவுமே 300+, ஒரு நாளைக்கு 60 யூனிட்ஸ் ஆஃப் இன்சுலின். அவங்க பார்க்கக்கூடிய சிறப்பு சர்க்கரை நோய் மருத்துவர், உங்க உடம்புக்கு இவ்வளவுதாமா சுகர் தேவை, அதனால இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. உணர்ச்சி இல்லை, அவங்க வந்து ஒரு நன், அவங்களால வந்து அவங்க அறையிலிருந்து பாத்ரூம் போறதுக்கு கூட அவங்களுக்கு ஃபெசிலிட்டி இருந்தும் கூட கூட ஒரு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் லேடி. அதனால யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு கையை பிடிச்சி உதவி செய்ய வந்தா கூட அந்த அம்மாவுக்கு பயங்கர வருத்தம், ஐயோ நான் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றேனே அப்படின்னு அவங்க வருத்தத்தோட வந்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்களால நம்ம ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ளேயே வர முடியல,
கார்ல இருந்து இறங்கி ரிசப்ஷன் ஏரியாலேயே உட்காந்துட்டாங்க. என்னால நடக்க முடியல, சாரை வந்து தயவுசெய்து என்ன பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. நான் வெளியில வந்து உட்காந்து அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு வேண்டிய சிகிச்சையாக நான் சொல்லி கொடுத்த சிகிச்சை என்ன தெரியுமா? இந்த பாகற்காய் பாத குளியல் தான். 1/4 கிலோ பாகற்காய் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அன்னைக்கு நம்ம மருத்துவமனையிலே தெரப்பிஸ்ட்டை வர வச்சு பாகக்காய் அரைச்சி அவங்கள கூட்டு போய் தெரப்பி ரூம்ல உட்கார வச்சு முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் கால்களுக்கெல்லாம் பூசி மகாராஜ தைலத்தை பூசி அவங்கள உட்கார வச்சேன். 20 மினிட்ஸ் உட்கார வச்சேன். என்ன பியூட்டி தெரியுமா? இந்த 20 மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு தெரப்பி ரூம்ல இருந்து என்னுடைய கன்சல்டேஷன் ரூம் கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர்ஸ். யாரோட உதவியும் இல்லாம இந்த 20 நிமிட சிகிச்சைக்கு பிறகு அவங்க அழகா நடந்து வந்து அறையில உட்கார்ந்து எனக்கு சொன்னாங்க, என்னோட காலை நான் ஃபீல் பண்றேன், என்னோட பாதம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, என்னோட ஃபிங்கர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் கண்ணில் தான் பார்ப்பேன், தொட்டா எனக்கு உணர்ச்சி இருக்காது. ஆனால் 20 மினிட்ஸ்ல ஒரு ஒரு பாகற்காய் பாத குளியல்ல இவ்வளோ பெரிய சேஞ்ச் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக பிளஸ் பண்ணிட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணிட்டும் போனாங்க என்னோட அறையில இருந்து. எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்மில் நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுலபமான சிகிச்சைகளை பெரும்பாலும் நம்புவதே கிடையாது. இப்போ கிட்னி ப்ராப்ளம் வரும்போது வசம்பு 10 போடுன்னா ஃபோனில் நிறைய பேர் நம்ம மருத்துவமனையில் கேட்பாங்க, உண்மையிலே வசம்பு 10 போட்டால் வேலை செய்யுமா? என்ன கேட்டிங்கன்னா 100% வேலை செய்யும். ஆனால் போடணும், கன்சிஸ்டண்ட்டாக போடணும். அந்த மாதிரி கால் எரிச்சல், சர்க்கரை நோயினால் இருக்கின்ற டயபெட்டிக் நியூரோபதி சார்ந்த பிரச்சனையினால இருக்கவங்க கால்களில் பாத குளியல்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிட்டர் கார்டுன்னு சொல்லக்கூடிய பாகற்காய் பாத குளியல் செஞ்சால் வேலை செய்யுமா? நிச்சயமாக வேலை செய்யும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக செய்யுங்க. கால்களில் புண்கள் இருந்தாலோ கால்களில் ஓப்பன் வூண்ட்ஸ் இருந்தாலோ இந்த பாகற்காய் குளியல் செய்யக்கூடாது. அது மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்க. 3வது வெரி இம்பார்ட்டன்ட், L10ங்க. வெரிகோஸ் வெயினுக்கு எப்படி L10 மிகச்சிறந்த ஒரு சிகிச்சையோ அதே போல டயபெட்டிக் நியூரோபதிக்கு L10 ஒரு மிகச்சிறந்த சிகிச்சை. ஆசம் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். இதை ஏன் சொல்லும்போது எனக்கு மனசுல அப்படியே ஒரு மகிழ்ச்சி வருது தெரியுமா? நடக்க முடியாம வருவாங்க, இந்த பக்கம் ஒரு ஆள் பிடிச்சிப்பாங்க, இந்த பக்கம் ஒரு ஆள் பிடிச்சிப்பாங்க, இல்லைன்னா வாக்கர் வச்சு நடப்பாங்க. ஒரு மனிதன் வந்து நம்ம இயங்கும் போது இந்த 40 வருடம் 60 வருடம் 70 வருடம் இயங்கும் போது இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுப்பது எதுனா நம்முடைய இயக்கம் தான். என்னால வேலை செஞ்சுக்க முடியும், நான் நடந்து டாய்லெட் போக முடியும், நான் கடைக்கு போக முடியும், நான் நின்று 1/2 மணி நேரம் பூஜை பண்ண முடியும், நான் எதுவுமே இல்லைப்பா தனியாக தான் இருக்கேன், பசங்கள்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்க, நிம்மதியாக நானும் கணவரும் தனியாக இருக்கும்னு சொல்லக்கூடிய பெரும்பாலான பெற்றோர்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய நோய் தான் டயபெட்டிக் நியூரோபதி. என்னால் நடக்க முடியல, இதனாலேயே தண்ணி குடிக்கிறது இல்லை, டாய்லெட் போகணும், இதனாலேயே சாப்பிட்றது இல்லை, 1க்கு 2 முறை மோஷன் போனால் கஷ்டமாக இருக்குது. இன்னும் நிறைய பெரிய குடும்பங்களில் பார்க்குறேன், இந்த டயபெட்டிக் நியூரோபதி ஏற்பட்ட பிறகு அவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுவதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரே அறைக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறதையும், அறைக்குள்ள ஏர் கண்டிஷன், டிவி எல்லாமே கொடுக்கப்பட்டு குழந்தைகளை பார்க்கணுன்னா கூட ஹாலுக்கு வர முடியாத அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு விடுவதையும் பார்க்கிறேன். ஆனால் அந்த L10 போட ஆரம்பித்த பிறகு அவங்களோட லைஃப்ல திருப்பி ரீஸ்டோர் ஆகிறத பார்க்க முடியும். 1 வருஷம் நடக்க முடியாம ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன் சார். இப்போ நீங்க சொன்னபடி L10 போட்டேன், ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோட கொஞ்சம் ஹாலில் வந்து உட்கார ஆரம்பித்தேன். இப்போ டெய்லி கொஞ்சம் வாக்கிங் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீட்டோட காரிடோர்லேயே நடக்கக்கூடிய அளவுக்கு என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பேரை நான் பார்க்குறேன். எப்படி பாகற்காயில் செய்யக்கூடிய பாத குளியல் மிகப்பெரிய அளவுக்கு கால்களுடைய இரத்த ஓட்டத்தை மட்டுமல்ல கட்டுப்படாத சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்த உதவுகிறதோ, அதே போல L10 மிகப்பெரிய அளவில் நரம்புகளுக்கு புத்துணர்வு அளித்து இந்த டயபெட்டிக் நியூரோபதி சார்ந்த நோயை பெரிய அளவில் கட்டுப்படுத்த உதவுறதை நான் பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம ஒன்றும் மெனக்கிட வேண்டியதில்லை. நீங்க ஒரு அலோபதி மெடிசனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட டாக்டர்ஸ் வந்து எந்த இயற்கை மருந்தும் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு கண்டிஷன் போட்டிருக்காரு. ஐயோ மருந்து உள்ளுக்கு சாப்பிட்டா பிரச்சனை, பயம் இருக்கும் நிறைய பேருக்கு. எதுவுமே தேவையில்லை, உங்க டாக்டர் கிட்டே கேளுங்க, சார் டாக்டர் வந்து எள் அரைச்சி வெளியில 10 போட சொன்னாரு, நான் போடலாமான்னு கேளுங்க, போடுங்கன்னு தான் சொல்லுவார். அப்ப மருத்துவ முறை எதை நம்ம பின்பற்றி கொண்டிருந்தாலுமே நம்முடைய காலுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வது எது? L10 தாங்க.
நான்காவது ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு நம்முடைய சிகிச்சை முறைகள்ல ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதத்தில் வழங்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சையில க்ஷீரதூமம்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை. இது என்ன க்ஷீரதூமம்? க்ஷீரம்னா பால், தூமம்னா புகை. நம்ம மருத்துவமனையில் வழங்கக்கூடிய மிக சிறப்பான சிகிச்சைகள். சொல்ல போனா இந்தியாவிலேயே க்ஷீரதூமம் செய்து இந்த டயபெட்டிக் நியூரோபதி சார்ந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரே மருத்துவமனை யாருன்னா நம்முடைய மருத்துவமனை தான். அதுவும் ஒரே மருத்துவர் யாருன்னா நான் தான் பெருமையா சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு நான் பார்க்குறேன் விதவிதமான சிகிச்சைகளை செய்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் இதே டயபெட்டிக் நியூரோபதி பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு அவரோட கரியரே முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் அவரோட ஃபீல்ட்லேயே அவர் கிடையாது. 2 வருஷம் ரிட்டையர்டு. ஏன்னா அவரால் நடக்க முடியல, கால்களில் உணர்ச்சி இல்லை, ஷூ போட முடியாது, செப்பல் போட முடியாது. நடந்தா பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இவர் என்ன ஏதோ பிரச்சனை இருக்க போல இருக்கே, சரியா நடக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு ரொம்ப உச்சத்துல இருந்த நடிகர் திடீரென்று தாழ்ந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு விழுந்துட்டார். ஒரு வருத்தத்தோட அவருடைய தாய் தந்தை 2 பேரும் என்னை வந்து சந்திச்சாங்க. பையனுக்கு இந்த மாதிரி இருக்கு, நீங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னாங்க. வர சொல்லுங்கம்மா பார்க்குறேன் அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க அவர் ரொம்ப பெரிய நடிகர், இதை வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா. நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து வெளியில சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நீங்க முதல்ல வர சொல்லுங்க அப்படின்னு. இல்லை அவர் கூட்டம் இருக்கும்போது வரமாட்டார் அப்படின்னாங்க. சரி வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி காலையில 4:30 மணிக்கு என்ன கிளினிக்ல வந்து சந்திச்சேன். வரும்போது அவரால் நடக்க முடியல. கார்ல இருந்து 2 பேர் அவர் அப்படி சப்போர்ட் பண்ணி என்னோட அறைக்கு வர்றதுக்கு ஒரு 3 படிக்கட்டு ஏறி வரணும், ஒரு படிக்கட்டு இறங்கி வரணும். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்தார். ரொம்ப மன வருத்தத்தில் சொன்னார், சார் என்னென்னமோ செஞ்சுட்டேன் சார், எதுவுமே எனக்கு உதவி செய்யல சார் அப்படின்னு. நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க, உங்களை நடக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஆனால் என் கூட கோஆப்ரேட் பண்ணுங்க. உங்களோட சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்களோ இருங்க. இன்சுலின் போட்டுட்ருக்கேன், என்னோட டயபெட்டாலஜிஸ்டோட ஒப்பீனியன் இல்லாமல் நான் இன்சுலினை நிறுத்த மாட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் நீங்கள் எதையுமே நிறுத்த வேண்டாம், உங்களுக்கு நான் உள்ளுக்கு எந்த மருந்துமே கொடுக்கல. இந்த பாகற்காய் பாத குளியல்னா நான் என்னன்னு சொல்லித்தரேன், அதே போல் எல் பத்துனா என்னன்னு சொல்லித்தரேன். ஒரு 4 வாரம் நம்முடைய மருத்துவமனைக்கு கூட நீங்கள் வர வேண்டாம், என்னுடைய தெரபிஸ்ட்டை உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்புகிறேன், எனக்கு வேண்டிய ஃபெசிலிட்டி மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, 2 மணி நேரம் டெய்லி எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. சரிங்க சார், ஓகே இட்ஸ் அ சேலஞ்ச், நான் எடுத்துக்கிறேன் சார். எவ்வளோ செலவு பண்ணிட்டேன், எத்தனையோ லட்சம் செலவாகி விட்டது, எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, பட் நீங்கள் எனக்காக மெனக்கெடுறேன்னு சொல்கிறதுனால ஐ வில் கோஆப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். க்ஷீரதூம சிகிச்சை டெய்லி அவருக்கு வழங்கப்பட்டது. மகாராஜ தைலம் வந்து ஒரு 100 மில்லி எடுத்து அவரோட இடுப்புல இருந்து கால் வரை, அதே போல கழுத்திலிருந்து கை வரை நல்லா தடவிட்டு 1 மணி நேரம் அந்த க்ஷீரதூமம் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னைக்கு ஆயுர்வேதத்துல நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய 10 மூலிகைகள் இருக்கு. குறுந்தொட்டியில் ஆரம்பித்து, அமுக்குராவில் ஆரம்பித்து, நாகமல்லின்னு சொல்லக்கூடிய நாகபலாவில் ஆரம்பித்து இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான மூலிகைகள். இதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து இது 2த்தையும் ஒன்னா போட்டு நல்லா கொதிச்சு வரும்போது இந்த சூரணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து ஒரு கஷாயம் போல செய்து, இந்த கஷாயத்தை ஒரு குக்கர்ல இல்லை அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு க்ஷீரதூமம் செய்யக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்ல போட்டு ஸ்லிம்ல வைப்போம். அப்ப இது கொதிச்சு கொதிச்சு அந்த ஆவி வருது இல்லையா, இந்த ஆவியை மட்டும் முதுகுத்தண்டு, கால் நரம்பு எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஆவி போல தொடர்ந்து ஒரு 3/4 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருப்போம். இதுல என்ன தெரியுமா ஆகும், உங்க கால் பார்த்தீங்கன்னா சூம்பி போய் கிடக்கும், மசிலே இருக்காது. சக்கரை நோயோட பாதிக்கப்படுறவங்க ஒரு 45 வயசு 50 வயசு இருக்கவங்க கண்ணாடி முன்னாடி நின்று உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்களோட காலை பாருங்களேன். நம்ம கால் எப்படி இருக்கணும், நல்லா பிட்ட பகுதி பெருசா இருக்கணும், தொடைப்பகுதி பெருசா இருக்கணும். தொடைப்பகுதியோட என்ன விட்டம் இருக்கோ அது போல உங்க காஃப் மசிலோட விட்டம் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு இல்லையோ அவங்களுக்குலாம் நியூரோபதி ஆல்ரெடி வந்துருச்சுன்னு அர்த்தம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டா இருக்கும் கால், இப்படி நடக்கும்போது இப்படி காலை வச்சு நடக்க மாட்டாங்க, இப்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே சூம்பி போய் கிடக்கும், கால் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பெரிய நோய் இருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு இந்த க்ஷீரதூமம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த மசில் அப்படியே வளர்றதை பார்க்க முடியும். இதுதான் பியூட்டி. இந்த க்ஷீரதூமம் வெறும் இதுக்கு மட்டும் பண்றதில்ல, நிறைய நடிகைகள் வருவாங்க,
சார் எனக்கு வந்து மசில் வந்து இந்த இடத்துல குறைவா இருக்கு, அந்த இடத்துல குறைவா இருக்குன்னு வருவாங்க. அவங்களுக்கும் இந்த க்ஷீரதூம சிகிச்சை செய்வோம். செய்யும்போது அந்த மசில் அப்படியே க்ரோ ஆகிறத பார்க்க முடியும். இன்னும் ஃபேக்டா சொல்லணும்னா, நிறைய சர்க்கரை நோயாளிகள் ஆண்குறி சுருங்கி போய் வருவாங்க. ஆண்குறி வந்து குழந்தைக்கு இருக்க மாதிரி சின்னதாயிடுச்சு, எழுச்சி இல்லைன்னு வருவாங்க. அவங்களுக்கு இந்த க்ஷீரதூமம் கொடுப்போம். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்மைத்தன்மை இழந்து ஆண்குறி சுருங்கி போயிருக்கவர்களுக்கும் இந்த க்ஷீரதூமம் செய்யும் போது மீண்டும் அவங்களோட தசை மசில் பில்ட் ஆகிறத பார்க்க முடியும். ஆண்குறி வளர்ச்சியே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த க்ஷீரதூமம் எஃபெக்டிவ்னா அப்ப யோசிச்சு பாருங்களேன், உங்க டயபெட்டிக் நியூரோபதி எப்படி சரி பண்ணும். இந்த 2 மாச சிகிச்சைக்கு பிறகுங்க அந்த நடிகர் இன்றைக்கு மிகப்பெரிய நடிகர்கள்ல மீண்டும் ஒருவராக வந்து பெரிய அளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 20 நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்கிறத பார்க்குறோம். அவருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரீட்மெண்ட் எதுனா க்ஷீரதூமம் தாங்க. 4 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். டீடாக்ஸ் பண்ணணும், பாகற்காயை வைத்து குளியல் செய்யணும், எண்ணெய் L10 போடணும், க்ஷீரதூமம் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது சார், எனக்கு ஏதாவது சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ் ரெமெடி சொல்லுங்க. மகாராஜா சாப்ஜெல் கேப்சூல்ஸ். இந்த மகாராஜா சாப்ஜெல் கேப்சூல்ஸ் முதுகுத்தண்டிலிருந்து உற்பத்தியாகி காலுக்கு போகக்கூடிய எல்லா நரம்புகளையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த மகாராஜா சாப்ஜெல் கேப்சூல் காலை 2 இரவு 2 நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய கால்கள்ல இருக்கக்கூடிய மரத்து போகின்ற தன்மை, கால்கள்ல இருக்கக்கூடிய உணர்ச்சியற்ற தன்மை, கால்கள்ல ஏற்படுகின்ற 1000 ஊசிகளை கொண்டு குத்துவது போல ஏற்படுகின்ற பொறுக்க முடியாம வலியால் கதறுகின்ற குத்தல் வலி, அதே போல அவர்களுக்கு ஏற்படுகின்ற கால்கள்ல இருக்கக்கூடிய நெருப்பை கொண்டு சுடுவது போல ஏற்படுகின்ற எரிச்சல், காலுடைய தசைகளும் பாதங்களும் பார்ப்பதற்கே கருகி போவது போல இருக்கின்ற தசைகள், தசைநார்கள் அப்படியே கல்லு போல ஆகின்ற இருக்கின்ற சிரமங்கள், இவை அனைத்தையுமே மாற்றுகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுனா மகாராஜா சாப்ஜெல் கேப்சூல்ஸ். அது மட்டும் கிடையாது, மகாராஜா தைலத்தை வெளிப்புறமாக தடவலாம். பொதுவா நம்ம மருத்துவமனையில ஆரம்ப நிலை டயபெட்டிக் நியூரோபதின்னு வரும்போது அவர்களுக்கு மகாராஜா தைலம் ஒரு 20 மில்லி அளவுக்கு எடுத்து இடுப்பிலிருந்து கால் வரை அதை நன்றாக தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து பிறகு வெந்நீர் கொண்டு குளிக்கக்கூடிய சிகிச்சையை தினசரி சிகிச்சையாகவும், மகாராஜா சாப்ஜெல் மாத்திரைகளை காலை 2 இரவு 2 உணவுக்கு பின்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை ஒரு ஆரம்ப நிலை டயபெட்டிக் நியூரோபதிக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சையாக கொடுப்போம். பொதுவா நரம்பு சார்ந்த நோய்கள் ஏற்படும் போது, சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற நரம்பு சார்ந்த நோய்கள் ஏற்படும் போது அது குணமாவதற்கு நமக்கு குறைந்தது 6 மாத காலம் தேவை. அந்த அவகாசத்தை சரியாக நம்ம பயன்படுத்தும் போது பெரிய அளவுல இந்த நோய்கள் குணமாகிறத பார்க்கலாம். நீங்க டீடாக்ஸ் பண்ணலாம், L10 போடலாம், இன்றைக்கு நம்ம ரொம்ப அழகா சொல்லக்கூடிய பாகற்காய் பாத குளியல் செய்யலாம், க்ஷீரதூமம்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளை பாலில் போட்டு கொதிக்க வைத்து வருகின்ற அந்த ஸ்வேதனம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வெட்டிங்கை உருவாக்கக்கூடிய அந்த சிகிச்சையை பண்ணலாம். எப்படி கிட்னி ஃபெயிலியருக்கு வாழை இலை குளியல் மிகப்பெரிய வரப்பிரசாதமோ, அதே போல டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய சர்க்கரையால் ஏற்படுகின்ற நரம்பு நோய்களுக்கு இந்த க்ஷீரதூமம் மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இதெல்லாம் செய்ய முடியாதவங்க மகாராஜா சாப்ஜெல் கேப்சூல்ஸை அல்லது மகாராஜா தைலத்தை உட்புறம் மற்றும் வெளிப்புறமாக பயன்படுத்தும் போது நரம்புகளுடைய நோய், பலவீனம், குத்தல் வலி, உணர்ச்சியற்ற தன்மை, நெருப்பை கொண்டு சுட்டது போல் ஏற்படுகின்ற வலிகள் குறைந்து போறதை பார்க்கலாம். ஆனா இது எல்லாமே நடக்கணும்னா உங்களுடைய சர்க்கரை நோய் குறைந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அதனால சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய முயற்சிகளோடு நீங்க வந்து ஆயுர்வேத சிகிச்சையில இருக்கீங்க, சித்த மருத்துவ சிகிச்சையில இருக்கீங்க, இல்ல மாடர்ன் மெடிசனோட ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, இல்ல மருந்தே இல்லாத இயற்கை மருத்துவ சிகிச்சையில இருக்கீங்க, எதுல இருந்தாலுமே மாதம் ஒரு முறையாவது உங்க சர்க்கரை நோயை பரிசோதனை செய்து, வெறும் இரத்தத்தில் மட்டுமல்ல சிறுநீர் மூலமாக வெளிப்போகின்ற சர்க்கரை நோய் எப்படி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையான்னு பார்த்து, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளோடு நான் சொன்ன 5 விஷயத்துல ஏதாவது ஒன்றோ இரண்டோ தொடர்ந்து செய்கின்ற முயற்சியை செஞ்சீங்கன்னா இந்த டயபெட்டிக் நியூரோபதியினால ஏற்படுகின்ற விரல் இழப்பு, கால் இழப்பு, காலையே வெட்டுகின்ற நிலை ஏற்படுகிறது தடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, தினசரி வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ முடியும். இது ஒரு முயற்சி, நல்ல முயற்சியாக இருக்க கன்சிஸ்டண்டா இந்த முயற்சியை எடுக்க முடியுமான்னு பாருங்க.
இந்த வீடியோவை தவறாம உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய எல்லா சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சர்க்கரை நோய் சார்ந்த கம்யூனிட்டியில நீங்க நிறைய பேர் மெம்பர்ஸா இருப்பீங்க. எல்லாத்தையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது சார்ந்த கேள்விகள், சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா என்னோடு அதை பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.